இதில் அண்ணாமலை சொன்னது விஜய் இருமொழி கொள்கைன்னு பேசுகிறீங்க, நீங்களே சொந்தமாக ஸ்கூல் நடத்துறீங்க, உங்கள் ஸ்கூலில் மட்டும் பசங்க மும்மொழி படிக்கணும், எங்கள் வீட்டு ஏழை பிள்ளைகள்லாம். வாஸ்தவமான கேள்வி தான் அது. ஜோக் என்னென்னா, அங்கேயே 90% அங்கே தான் இருக்கவங்க தான் நடத்துகிறாங்க ஸ்கூல். இவ்வளோ பேசுகிறாரு அவர் இதுலேயே, ஏம்பா உனக்காக தானே அவரும் பேசுகிறாரு. அதுன்னு நீங்கள் அங்கே ஒரு அடி அடிக்குமா, இங்கே சைடில் ஒரு அடி அடிக்கிறீங்க. 48,000 பட்ஜெட் போடுறீங்க, 2200 கோடி ரூபா தானே அந்த மேட்ரு. வேணான்ட்டு போங்க. இந்தி மொழியின் ஆதிக்கம் என்பது தமிழை அழிக்காது, அதே நேரம் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் அப்படின்னு. எங்கே இருக்குது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்? அதனால் கலாச்சாரம் சீரழிவு இதெல்லாம் சும்மா கதை விட்டுக்கிட்டு, இந்த பப்பு கலாச்சாரம்லாம் தமிழர் கலாச்சாரமாக பார் திறந்து வச்சுக்கிறீங்களா? ஆனால் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது வேறு இல்லை. அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறீங்க, அடுத்த ஒரு கட்சியுடைய மாபெரும் தலைவர். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருக்கணும்ல. அண்ணாமலை எடுத்துங்க, சீமான் எடுத்துங்க, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் பேசுகிறாருல, பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, அடிக்கிறாரு. அவர் என்ன பெரிய அரசியல் அனுபவமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எம்ஜிஆர்ன்றீங்க. எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் கட்சிக்காரனை மட்டும் வச்சுக்க வேணாரா? விசில் அடித்தாங்க, கொஞ்சம் கிண்டல் பண்ணாங்க, அவங்கள மட்டுமா வச்சுக்கிட்டாரு. அன்றைக்கி இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு எம்ஜிஆர் முன்னாடி நின்னார், பேசினார், பொதுக்கூட்டங்கள் போனார், நடித்தார், பொதுக்கூட்டம் போனார், நடித்தார், பொதுக்கூட்டம் போனார், இப்படியே பண்ணார். சும்மா 4 டெம்ப்ளேட் வார்த்தை பேசிட்டு அதே பாசிசமா பாயாசமான என்ன அர்த்தம் சொல்லும்போது சொல்லியிருந்தாரு சார். 67 77 எப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததோ அந்த மாதிரி 26 நிகழும் சொல்றாரு. பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நிகழும். ஆனால் அதிமுக உங்களை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. உங்களை இங்கே டிஎம்கே சைடில் எல்லாரும் அப்படியே தூக்கி விட்டாங்க. தலைவா நீ பயங்கரமான ஆள் தலைவா, நீ வந்து என்ன அவன் நீ வந்துக்கிற கட்சி நேற்று பேசியிருக்காருல, ஆதவ அர்ஜுன் பேசுகிறாருல, 2011 அப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்க, மாறுச்சின்னு பேசுகிறாருல, அந்த மாற்றம் தான். அப்போ அந்த மாற்றம் பற்றி ஆதவ அர்ஜுனுக்கு தெரியுது இல்லை, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா காளியம்மாள் உள்ளே வந்திருக்கணுமே, இன்னும் பலரும் உள்ளே வந்திருக்கணுமே. ஆதவ அர்ஜுனுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு கட்சியை எப்படி கொண்டு போகணும், இந்த கட்சியில் என்ன மைனஸ் ப்ளஸ் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த அவருடைய முடிவுகள் எதையுமே அமல்படுத்த முடியல, செலவு மட்டும் அவர்கிட்ட பண்ணிக்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன முடிவை கூட ஆதவ அர்ஜுனா எடுக்க முடியலன்றது எல்லாருக்கும் தெரியும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நேற்று அவங்க பேசின விஷயங்களுக்கு வந்து எதிர்வினை வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. நேற்று ஈவினிங்லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்னென்னா, உங்கள் ஸ்கூலில் மட்டும் மும்மொழி கொள்கையை பயன்படுத்தி படிக்க வைப்பீங்க, ஆனால் உங்கள் தொண்டர்களுக்கு மட்டும் 2 மொழி போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒய் ப்ரோ வாட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவரும் அதுக்கு ரிப்பீட் பண்ணார், அவர் டைலாக்கே ரிப்பீட் பண்ணார். இந்த கிளாஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கையே ஒரு பெரிய ஏமாற்றம் தான். புதிய கல்விக் கொள்கையில் வேறு பல விஷயங்கள் இருக்குது. இவங்க அழகாக அதை மும்மொழி கொள்கையாக மாற்றி அதில் இந்தியை திணிக்கிறாங்கன்னு ஒன்று நரேட்டிவ் கொண்டு வந்து அதை பேசு பொருளாக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. அது ஜனங்கள்கிட்ட பெரும்பாலும் எடுபடலை, அந்த காலம் மாதிரி எடுபடலை. அதில் ஒன்று தான் இவர் ஸ்கூல் நடத்துகிறார், அவர் ஸ்கூல் நடத்துகிறாரு. இதில் அண்ணாமலை சொன்னது விஜய் இருமொழி கொள்கைன்னு பேசுகிறீங்க, நீங்களே சொந்தமாக ஸ்கூல் நடத்துறீங்க, உங்கள் ஸ்கூலில் மட்டும் பசங்க மும்மொழி படிக்கணும், எங்கள் வீட்டு ஏழை பிள்ளைகள்லாம். வாஸ்தவமான கேள்வி தான் அது. இதை திமுக எடுத்துக்கிட்டு பெரிய ப்ரொபகண்டா பண்ணாங்க. ஜோக் என்னென்னா, அங்கேயே 90% அங்கே தான் இருக்கவங்க தான் நடத்துகிறாங்க ஸ்கூலு. இது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா, ஜனங்க அதை யோசிக்க மாட்டான், திமுககாரனே யோசிக்க மாட்டான். பார்த்தியா விஜய் இவ்வளோ பேசுகிறாரு, அவர் இதுலேயே, ஏம்பா உனக்காக தானே அவரும் பேசுகிறாரு. அதுன்னு நீங்கள் அங்கே ஒரு அடி அடிக்குமா, இங்கே சைடில் ஒரு அடி அடிக்கிறீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், விஜய்க்கே தடுமாற்றம் இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்க, கடவுளை காட்டுற 100 ரூபா வரல, எல்லாத்தையும் வர சொல்லிட்டு கடவுளை எங்கன்னா அதை பாரு மலை உச்சியில் பாரு தெரியாரா, எங்கடா தெரிகிறாரு, தெரியலையா, அட பாவி எனக்கு தெரியாதவன் பொண்டாட்டி பத்தினி இல்லைடா அப்படின்னு உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர் என் கண்ணுக்கு தெரிகிறாரு கடவுள், பக்கத்தில் இருக்க பையன் எனக்கே தெரியல, டேய் இவன்கிட்ட கொடுத்த 100 ரூபாய்க்காக என் பொண்டாட்டி இது சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறியா போடா அப்படின்னு. கிட்டத்தட்ட தமிழக அரசியல் கட்சிகளில் அதிமுகவும் சரி, விஜய் புதுசாக ஆரம்பித்த விஜயும் சரி, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க.
என்னென்னா நீட்டில் இருக்க உண்மை விஷயத்தை பேசினா இவங்களை கொண்டு போய் தமிழின விரோதி, தமிழ்நாட்டுக்கே விரோதின்னு கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. சங்கி பாஜக பி டீம் அதை நிப்பாட்டுருவாங்க. அது ஒன்று. இன்னொன்று, விஜய் கட்சிக்குள்ளேயே நீட்டை பற்றி என்ன புரிதல் இருக்கோ எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய அரசியல் சித்தாந்தம்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அதனால் நீட்டு. ரெண்டாவது, மொழிக் கொள்கை. அதே திராவிட கட்சிக்கு பாணியில் இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை கேள்விக்குறியாகுது. 57 லட்சம் பேர் மும்மொழி படிக்கிறான். இருமொழி கொள்கையை வெறும் ஏமாந்த அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர் மட்டும் அவங்க திமுருக்கு பண்ணுறீங்களான்ற கேள்வி இப்போ வந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் மத்தியிலையும். இவர் அதை கேட்டார்னா இவர் கண்டமாயிடுவார். ஐயோ பாருங்க தமிழின விரோதி அப்படி இப்படி பேர்த்து தெரியுமா அவங்க அது அப்படி இப்படின்றாங்க. அதனால் அவர் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் அதை இந்தின்னு குறிப்பிடாமல் அப்படி இப்படின்னு பேசி வாட் ப்ரோ அப்படின்னு பேசுகிறாரு. அப்படி திமுக பயணித்த பாதையிலே இவரும் பயணிக்கிறாரு. அதான் எந்த பிரச்சனையும் வராமல் பயணிக்கிறாருன்னு சொல்கிறீங்க? ஆமாம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக்கு அரசியல் ரொம்ப முக்கியம்ல. அப்போ வாக்கு அரசியல்னால் வலதுசாரி அரசியலை எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதேமாரி ஏற்றுக்கிற மாதிரி வந்தால் இந்த மாதிரி கிளப்பி விட்ருவாங்க. மோடி இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். 48,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க, 2200 கோடி ரூபா தானே அந்த மேட்ரு, வேணான்ட்டு போங்க. அதை தூக்கி பிடிச்சிட்டு பெரிய அதை ஒரு உலகத்திலே பெரிய இஷ்யூ மாதிரி மாற்றுறீங்க. ஆனால் இவங்க மேட்ரு 2000 கோடியா? அது இல்லை மேட்ரு. இதை டெய்லி ஊதணும். ஊதி பெருசாகிக்கிட்டே இருக்கணும். வேறு விஷயங்கள்லாம் பின்னாடி போயிட்டே இருக்கணும். ரெண்டாவது, இதன் மூலியமாக மொழியை காக்க வந்த வீரர்கள். அதே அன்புமணி தான் இன்றைக்கி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. போக்குவரத்து கழகங்களில் லாக் ஷீட்னு ஒன்று போடுவாங்க, தினசரி என்னென்ன இருக்குன்னு. அது இவங்களால தமிழில் இருந்து நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கிறாங்க. தமிழை காக்க வந்தவர்கள். அரசாணை பார்த்தா தமிழில் இருக்காது. தமிழில் இல்லைன்னா நம்ம எப்படி படித்து புரிஞ்சிக்க முடியும்? ஒரு ஏல நோட்டீஸோ டெண்டர் நோட்டீஸோ இல்லை எது இருந்தாலும் தமிழில் இருக்காது. ஆனால் நீ இங்கிலீஷில் வச்சுக்கோ, தமிழ்லேயும் இருக்கணும்ல. எங்கேயுமே கிடையாது, தங்கிலீஷ். இவங்க போடுற ட்வீட்லேருந்து இவங்க ட்வீட்டுக்கு தலைவர் ஒருத்தருக்கிறாரு, அவர் போடுற ட்வீட் வரைக்கும் தமிழில் இங்கிலீஷில் இருக்கும் இல்லை தங்கிலீஷில் இருக்கும். நம்மளை திட்டுறது கூட தங்கிலீஷில் திட்டுறான்பா. ஏய் தமிழ் எவ்வளோ முக்கியம் தெரியுமா, உனக்கு என்ன தெரியும், தமிழ் வாழ்க அப்படின்னு தங்கிலீஷில் போடுறான். அதனால் இது உருவாக்கப்படுறது. இன்றைக்கி கூட முதல்வர் சொல்கிறார்ல, இந்தி மொழியின் ஆதிக்கம் என்பது தமிழை ஒழிக்காது, இந்தி மொழியின் ஆதிக்கம் என்பது தமிழை அழிக்காது, அதே நேரம் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் அப்படின்னு. எங்கே இருக்குது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்? கார்பரேஷனை வச்சுக்கிட்டு என்னது சென்னை டேவா, வாரம் சண்டே காலையில் கொண்டாடுறீங்களா? ஹாப்பி ஸ்ட்ரீட். அது எந்த கலாச்சாரம்? தமிழர் கலாச்சாரமா? தமிழர் பண்பாடா? பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது. அதனால் கலாச்சாரம் சீரழிவு இதெல்லாம் சும்மா கதை விட்டுக்கிட்டு இந்த பப்பு கலாச்சாரம்லாம் தமிழர் கலாச்சாரமா? பார் திறந்து வச்சுக்கிறீங்களா? டாஸ்மார்க் நான் தமிழர் கலாச்சாரமா? சாராயம் கல்லுக்கடையை திறந்து விடுங்க, விவசாயியாவது பொழைப்பாங்க. செலவும் கம்மியாகும் குடிக்கிறவனுக்கு. ஆனால் வருமானம் போய்டுன்ட்டு சாராய கடையும் கல்லுக்கடையும் திறக்கிறது இல்லை. அது போல் கள்ளச்சாரத்தை போய் குடிக்கிறான். டாஸ்மார்க்கு 300 200 ஆகும். 50 ரூபாவில் பாக்கெட் சாராயம் கடையும் குடிக்கிறான், சாவுறான். அப்போது நீங்கள் அந்த பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாமே இவங்க டெய்லி ஏதாவது ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ திருமாவளவன் காலையில் சொன்னது என்னென்னா சார், 50-60 வயது வரை சினிமாவில் இருப்பாங்க, இளமை வாழ்க்கை எல்லாமே சொகுசாக பழகிட்டு எக்ஸ்பீரி ஆனதுக்கப்புறம் சினிமா அரசியலுக்குள்ளே வராங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஆட்சியை பிடிக்கிறாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். எது டைரெக்டாக கமல்ஹாசனை குறிப்பிட்றாரா இல்லை விஜய் குறிப்பிட்றாரா? கமல் மேலே தான் கோபம் போல அவருக்கு. நேற்று டப்பு ராஜ்யசபா எம்பி வாங்குறாப்புல அப்படின்னு கமல் மேலே தான் கோபமோ என்னமோ தெரில. ஆனால் சில பேர் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது டைரெக்டாக கமலுக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது திருமாவளவன்ட்ட தான் கேட்கணும். என்னென்னா அடிக்கடி அவர் திமுக ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிடுவார்ல, ஒருவேளை அந்த கோபம் இருக்கும். ஆட்சியை பிடிக்கிறார்கள்ன்றாரு. யார் ஆட்சி பிடிச்சா? யார் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் கட்சி ஆரம்பித்து ஆட்சி யார் பிடிச்சது? எம்ஜிஆர் தன்னுடைய 40 வயதுலேருந்து அரசியலையும் சினிமாவிலையும் மாறி பயணம் பண்ணார். அரசியல் கருத்துக்களால் ஏற்பட்ட மோதலில் குண்டடியே வாங்கினார். பல தடவை அவருக்கு பெரிய சிக்கல்லாம் வந்திருக்கு. அவருடைய சினிமா வாழ்க்கையும் பாதிப்பு வந்திருக்கு. அதனால் நீங்கள் யாரை போய் சொல்கிறீங்க? விஜயகாந்த் சொல்ல முடியாது, ஆட்சிக்கு வரல. ஜெயலலிதா சொல்ல முடியாது, 30வது வயதுலேயே அவங்க அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க, வேறு லெவலில் இருந்தாங்க. அதனால் இனிமேல் கமல்ஹாசனை தான் திட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆட்சி பிடிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லையே. இந்த ஒரு பதவி வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு அதான் கோபமாக இருக்கும். இல்லை ஒருவேளை விஜய் ஆட்சியை பிடிப்பார் நம்பிக்கையில் பேசுகிறாரு என்னன்னு தெரில. இவர் சொல்லியிருந்தாரு, பண்ணையார்கள் தான் பதவியில் இருப்பாங்க, இல்லைன்னா பதவியில் இருக்காங்க இப்போ பண்ணையாராக இருக்காங்க அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாரு.
இன்னொன்று என்னென்னா எங்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக சொன்னாலும் திமுக, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இப்படிங்கிற பெயர்களை வந்து குறிப்பிடாமல் ஒரு இன்டெரக்டாகவே தான் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது நேராக சொல்கிறதுக்கான துணிச்சல் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அதே மேடையில் தான் அவர் சொல்கிறாரு, கரேஜ், கம்பேஷன், கமிட்மெண்ட்டுன்றாரு. பிகே துணிச்சல் வேணும், சமூக அநீதியை கண்டு நீங்கள் துடித்தல வேண்டும் தோழா, எல்லாரையும் அரவணைச்சு போகணும், தனித்து விட போகிறவர்களை கை கொடுத்து நம்ம தான் கூப்பிடணும், அப்புறம் கமிட்மெண்ட் இருக்கணுன்றாரு. இது மூணுமே இருக்குதான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு துணிச்சல்னால் நீங்கள் தைரியமாக நேராக இஷ்யூ பேஸில் பேசணும். இங்கே தான் இஷ்யூ எடுக்க மாட்டேங்கிறாங்களா, யாரோ எங்கேயோ என்னவோ ஊழல், கரப்ஷன் இதுதான் தெரியுமே ஊருக்கே, பாரிசாரி சேல் இதுவும் ஊருக்கே தெரியும். என்ன புதுசாக பேசுகிறீங்க? நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பிரச்சனை இல்லாமல் இல்லை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதை எடுத்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசலவங்க என்ன பிரச்சனை இருக்குது? பரந்தூர் போகிறீங்க, அதை பற்றி மட்டுமே பேசிட்டு வரீங்க. அப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னத்தை பண்ணுறாங்க? உங்கள் பொதுச்செயலாளர் என்ன பண்ணுறாரு? சரி, நீங்கள் பேசலைன்னா பொதுச்செயலாளர் பேசலாம்ல. பொதுச்செயலாளர் ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே பேசலையே. வரவேற்புரை அதுவும் யாரும் தனித்தனியாக கூட ஒரு 4-5 பேர் தான் கெஸ்ட்டு, தனித்தனியாக அவங்கள வரவேற்றுட்டு அப்புறம் இது பண்ணலாம் அந்த இது. அப்போ இவங்க எந்த லெவலில் இருக்காங்க தெரியுதா? ஆதவர்ஜுனா கூட நேரடியாக பேசலையே, பிகே பேச சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரே ட்ரெஸ்ஸு காப்பி அடிச்சு போடுறாரு உங்கள் ஃபேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. அது சட்டையருங்க, அது நான் கூட போட்டேன் ட்விட்டரில், பின்னாடி இது அப்படின்னு போட்டேன். நான் கூட ஜக்மோகனையும் சேர்த்துக்கிட்டேன், ஜக்மோகன் டு விஜய், விஜய் டு முதல்வர் ஸ்டாலின். அதனால் இதெல்லாம் சட்டையருங்க, சும்மா அப்படி கேட்குறது. அரசுடைய ஊழல்களை, முறைகேடுகளை, அரசுடைய இயலாமையை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, தொழிலாளர் பிரச்சனை, ஜாக்டோ ஜியோ இவங்க நானா நடத்த முறை நடந்துக்கிட்டு இருக்குது, அரசு ஊழியர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, மின்சார ஊழியர் பிரச்சனை, சுகாதார ஊழியர் பிரச்சனை, இந்த மாதிரி எவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்டாக இல்லை. நீங்கள் தேடினீங்கன்னா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்க கூட வச்சுக்கிற ஆள்லாம் யார்? லகுட பாண்டிகள் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் கிடையாது. இல்லை, அடுத்து நீ எப்போ பேசுவார் சார்? நீ 1 மாதம் 2 மாதம் இடைவெளி விட்டு தானே பேச போகிறாரு, அந்த இது இருக்குல்ல. அவருக்கு பேசுறதே பிரச்சனையாக இருக்குங்க, தானே பிரச்சனை. நீங்கள் அந்த கூட்டம் பாருங்கள், 3/4 மணி நேரம் பேசினார். அது கூட்டன்றதுனால அந்த இதை எல்லாருமே ரசித்தாங்க, அந்த ஸ்லாங்கு, அந்த ஒரு அக்ரெஷனாக தொடாமல் தொட்டது, பாசிசம்னா அது பாயாசம் அப்படிலாம் தொட்டது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்ற, மீன் பிடிக்காதன்ற, மீன் பிடிக்கவும் கற்றுருவோம், மீனும் கொடுப்போம், இந்த மாதிரிலாம் பேசுனதெல்லாம் எல்லாம் ரசித்தாங்க. ஃபஸ்ட் டைம் பேச்சுன்றப்போ, கன்னி பேச்சுன்றப்போ எல்லாருக்குமே கரெக்டாக அந்த அடிச்சு நவுத்திட்டா இருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது வேறு இல்லை. அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறீங்க, அடுத்த ஒரு கட்சியுடைய மாபெரும் தலைவர். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருக்கணும்ல. அண்ணாமலை எடுத்துங்க, சீமான் எடுத்துங்க, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் பேசுகிறாருல, பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, அடிக்கிறாரு. அவர் என்ன பெரிய அரசியல் அனுபவமா? ஐபிஎஸ்ஸாக போலீஸ் அதிகாரியாக இருந்தார், வந்தார், ஒரு 8 மாதம் பாஜகவில் அப்படி இருந்தார், அப்புறம் மற்ற தலைவராகி விட்டாங்க. இறங்கி அடிக்கிறாரா இல்லையா? இன்னும் தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னென்னு எதாவது பண்ணும்பொழுது அதெல்லாம் சமாளிக்கணும். அப்போ சமாளித்து பேச தெரியுதில்ல. திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க தெரியுதுல்ல. நீங்கள் சீமான் திமுக சிம்ம சொப்பனமாக இருக்கார்ல, சப்ஜெக்ட் பேசுகிறார்ல, அது இல்லையே. சரி, நீங்கள் இல்லை, உங்கள் கட்சியில் மற்றவங்க பேசணும்ல. எம்ஜிஆரை சொல்கிறார்ல, என் கட்சியில் எல்லாரும் இளைஞர்கள் சொல்லுவேன், ஏன் இருக்கக்கூடாதா? அண்ணாட்ட இருந்தாங்க, எம்ஜிஆர்ட்ட இருந்தாங்க. அண்ணாட்ட இருந்த இளைஞர்லாம் யார்? கலைஞர் முதற்கொண்டு 13 தலைவர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இளைஞர்கள் தான். சம்பத், ஈவிகே இளங்கோன்றிருக்கார்ல, அவங்க அப்பா சொல்லின் செல்வர்னு பேர். அவர் சொல்லின் செல்வர்னா அவர் பேசுகிற வார்த்தைக்கு அவர் செல்வர், அந்த அளவுக்கு இருக்குது வார்த்தைகள், அப்படி பேசுவார். கலைஞர் அண்ணாவை தூக்கி சாப்பிட்ருவார். அந்த மாதிரி மடை திறந்த வெள்ளம் போல. நாவலர் நெடுஞ்செழியன், நாவலர், பேச்சுக்கு பேர் போனவர் அவர். பேராசிரியர் அன்பழகன், அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார், சின்ன அண்ணாமலைன்னு, மதியழகன், நடராஜன், இந்த மாதிரி ஒரு பெரிய வரிசை. அந்த வரிசையிலே எங்கேயோ இருந்தவர் கலைஞர். அப்போ மற்றவங்க எந்த அளவு பவராக இருந்திருப்பாங்க பேச்சில், விஷயங்களை பேசுறதுல. அப்படிப்பட்ட இளைஞர் தானே நீங்கள் அண்ணா வச்சுருந்தாரு. அண்ணா அவர் மட்டுமா பேசினார்? 13வது இடத்துல இந்த கலைஞரையும் பேச விட்டார், எம்ஜிஆரும் பேசினார், சிவாஜியும் பேசினார், எஸ்எஸ்ஆரும் பேசினார், என்எஸ் கிருஷ்ணனும் பேசினார், கே ஆர் ராமசாமி பேசினார், திரையுலகில் இருக்கிறவங்க பேசினாங்க, அரசியலில் இருக்கிறவங்க பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. திமுக பேச்சால் வளர்ந்ததுன்னு தெரியுமா? ஆனால்
நீங்கள் என்ன பண்ணுறீங்க எம்ஜிஆர்ன்றீங்க. எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் நான் கட்சிக்காரனை மட்டும் வச்சுக்குவேனாரா? அதாவது இது மன்றத்தாள் மட்டும் வச்சுக்குவேன், விசில் அடித்தாங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணாங்க, அவங்கள மட்டுமா வச்சுக்கிட்டாரு. இல்லை அந்த மன்ற தலைவர் இப்போ புசி மாதிரி மன்ற தலைவர் ஒருத்தர் முஸ்ரி புத்தன்னு இருந்தார், அவர் கூப்பிட்டு போச்சு ஆக்குனார் இல்லையா? வெளியிலேருந்து வந்தவங்க, திமுகலேருந்து வந்தவங்க, மற்ற இதுலேருந்து இணைஞ்சவங்க, பெரிய பெரிய தலைவர்கள், இதே நாவல நெடுஞ்செழியன்றனா அவரே வந்தார். உள்ள காளிமுத்து வந்தார், எஸ்டி சோமசுந்தரம், எச்ஆண்டே வந்தார், பண்டூட்டி ராமச்சந்திரன், பலரும் இருந்தாங்க. அவங்களோட அரவணைச்சிக்கிட்டு அவர்களுடைய ரசிகர்களையும் வந்தவங்களையும் தலைவர்களாக்கி அழகு பார்த்தாரு. அனுபவம் ப்ளஸ் வேகம், இளமை வேகம் ரெண்டும் சேர்ந்து வேகமாக போச்சு. அன்றைக்கி இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு எம்ஜிஆரே முன்னாடி நின்னார், பேசினார், பொதுக்கூட்டங்கள் போனார், நடித்தார், பொதுக்கூட்டம் போனார், நடித்தார், பொதுக்கூட்டம் போனார், இப்படியே பண்ணார். நீங்கள் நடிக்கிறேன்ட்டு, அதுவும் இந்த நவீன காலத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நீங்கள் நடிக்கிறேன்ட்டு போகிறீங்க, ரைட்டு, முடிக்க போகிறீங்க, பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயம் வருது, அதில் நீங்கள் சாதிக்கணுமா வேணாமா? என்ன மெசேஜ் சொல்கிறீங்க அந்த இளைஞர்களுக்கு? சும்மா 4 டெம்ப்ளேட் வார்த்தை பேசிட்டு அதே பாசிசமாக பாயாசமான என்ன அர்த்தம்? அது அரசியல் 2ஆம் ஆண்டு துவக்கலான்னா அதை ஒட்டி ஒரு தீர்மானம் எதாவது போடணும்ல. அவங்க நோக்கம் என்ன, கட்சியுடைய நோக்கம் என்ன, எதாவது கொண்டு போகிறீங்க. இன்னும் பொதுக்குழுவும் ரெடி பண்ணல அவங்க, அது ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களுக்கு இன்னும் இவங்க இனிஷியல் பொசிஷனில் தான் இருக்காங்க. ஆனால் பேச்சு மற்ற இது பேசும்போது அவ்வளோ கோபம் வருது அவங்களுக்கு. சொல்லும்போது சொல்லியிருந்தாரு சார், 67 77 எப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததோ அந்த மாதிரி 26 நிகழும்னு சொல்கிறாரு. பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நிகழும். ஆனால் அதற்கு நீங்கள் சில வேலைகள் பண்ணணும். பண்ணாமலாம் நிகழாது. தனித்தெல்லாம் போட்டிட்டிங்கன்னா நிகழாது. ஆட்சி மாற்றம் நிகழும். நீங்கள் ஆட்சியில் உட்காருவீங்களான்னு தெரியாது, வேற ஆட்சி வரும், அவ்வளோதான். அதிமுக உங்களை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. உங்களை இங்கே டிஎம்கே சைடில் எல்லாரும் அப்படியே தூக்கி விட்டாங்க. தலைவா நீ பயங்கரமான ஆள் தலைவா, நீ என்ன அவனை முதலமைச்சராக நீ வந்துக்கிற கட்சி அப்படி இப்படின்னு தூக்கி விட்டாங்க. நீங்களும் இப்படி நிற்கிறீங்க. அப்போ அதிமுக கெஞ்சி கெஞ்சி பார்க்கும். அவங்களுக்கு வேறு வழி இல்லை, விட்டா அவங்க கட்சியும் சதறிடும். தேர்தலில் தோத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், எடப்பாடி தலைமைக்கே பிரச்சனை ஆகிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டு பார்ப்பாங்க, என்னங்க சரிங்க புதுசாக வந்த கட்சின்னா கூட அதை ஹேண்டில் பண்ணுறதுனா கூட ரைட்டுங்க, இவ்வளோ சீட்டு தரங்க, ஒரு 70 சீட்டு தரங்க, சேர்ந்து நிற்போம். இல்லைங்க 117 அதான் சொல்லியிருந்தாரு, 45 சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆக வரல, ஆட்சி அமைக்க வராங்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் மேடைக்கு பேசுவாங்க, யதார்த்தம் ஆதவர்ஜுன் நல்லா தெரியும், அவருக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த பிரச்சனையில் நாங்கள் இப்படி தான் நிற்போம் அப்படின்னா அவங்க இல்லைங்க நீங்கள் பார்த்துங்கன்ட்டு போயிடுவாங்க. அடுத்து இவ்வளோ நாள் அவங்கள திட்டாதவங்க திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அது ஒன்று நடக்கும். ரெண்டாவது ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறவங்கள ஏதாவது நகர்த்த பார்த்தாங்கன்னா அது ஏடிஎம்கே வெற்றி, ஆட்சி இப்படி அளவு போயிடுவாங்க. அப்போ டிஎம்கே அடிவாங்க, நீங்களும் அடிவாங்க. கேட்டால் நாங்கள் அடி வாங்கினா பரவாயில்ல, நாங்கள் ஒன்றும் இப்போ ஐடியா இல்லை, எங்கள் அப்போ தான் ஐடியான்னு. ஆனால் பாங்களா வாய்ப்பு இருக்குது ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு. அது இல்லை இப்போவே அசையாதவங்க எப்போ அசைவீங்க? நீங்கள் ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குங்க. வெளி கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் வர தயாராக இருக்காங்க, 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் ரெடியாக இருக்காங்க. பலர் ஆளுமைகள் யாரையுமே ஏற்றுக்கல. தீர்மானம் போட்டாங்கல்ல இதுக்கு முன்னாடிலாம் எல்லா கூட்டத்துலேயும், ஏன் இந்த கூட்டத்தில் தீர்மானம் போடல? கூட்டமே எப்படி நடத்தணுன்ற அஜெண்டாவே தெரியல அவங்க. ஏன்னா அதுக்கு ஒரே ஆட்கள்லாம் நகர்ந்துட்டாங்க. சரி போங்க நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு கட்சியுடைய அந்த ஸ்தாபனம், கட்சி அமைப்பு இதெல்லாம் தெரியாது. மற்ற விஷயங்களில் நீங்கள் எதாவது பெட்டராக இருக்கலாம், ஆனால் இதில் நீங்கள் பெட்டர் கிடையாது. அப்போ ஒரு உள்ளரங்க கூட்டமாக நடத்தி விட்டு ஆளுக்கு 10 நிமிஷம் பேசிவிட்டு சாப்பாடை போட்டு அனுப்பிச்சி வச்சிட்டிங்க, அவ்வளோதான். ஊடக வெளிச்சம் இருக்கிறதுனால அது பெருசாக தெரியுது. மற்றபடி அரசியல் வெற்றின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அரசியல் மாநாடு நடத்தினார், அந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு எழுச்சி. இப்போ 2010 ஜெயலலிதா ஒன்றும் இல்லை காங்கிரஸ் இவங்க வெயிட்டு அவங்க வெயிட்டு, ஜெயலலிதாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பெருசாக ஓடிட்டுருக்குது. அந்த நேரத்தில் கொட்டிஷியாவில் ஒரு கூட்டம், யாருமே எதிர்பார்க்காத கூட்டம், அவ்வளோ கூட்டம் வருது ஜெயலலிதாவுக்கு. அங்கே வச்சு பெருசாக பேசுகிறாங்க. சில ஐபிஎஸ் அதிகாரிகளை எச்சரிக்கை விடுறாங்க, முக அழகிரிக்கு எச்சரிக்கை விடுறாங்க, பல இது பேசுகிறாங்க. அது திருப்பு முனை அப்படின்லாம் அந்த கூட்டத்தை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே திரும்பிச்சு. விஜயகாந்த் கூட்டணிக்கு வராரு, இடதுசாரிகள் வராங்க, அப்படியே திரும்பி வெற்றியே அப்படியே போயிடுச்சு. நேற்று பேசியிருக்காருல ஆதவர்ஜுன் பேசுகிறாருல, 2011 அப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்க, மாறுச்சின்னு பேசுகிறாருல, அந்த மாற்றம் தான். அப்போ அந்த மாற்றம் பற்றி ஆதவர்ஜுனுக்கு தெரியுதுல்ல, அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வேலையை பண்ணணும்ல இங்கே. ஆனால் அவர் நினைக்கிறாரு, அவரை பண்ண விடல, அதான் பிரச்சனை.
அவங்க என்னன்னா இப்போ அந்த உட்கட்சிக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நாங்களும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்? இல்லைன்னா சொல்ல வேண்டியது, சொல்லாமல் போக வேண்டியதானே? வாலண்டரியாக இப்போ இந்த சினிமா நடிகைங்க யாரையா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இருப்பாருங்க, அதாவது நாங்கள் 2 பேரும் நட்பாக பழகுறோம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு, காதலிகளாம் இல்லை அப்படின்வாங்க. அப்புறமா தான் ஒரு நாள் கல்யாணம் அறிவு போகிறோம். முன்ன நடக்கும், இப்போலாம் நடக்கிறது இல்லை நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன காரணம்னா இருக்கிறதுனால தான் இல்லைன்றீங்க. இல்லை எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா காளியம்மாள் உள்ளே வந்திருக்கணுமே, இன்னும் பலரும் உள்ளே வந்திருக்கணுமே. ஆதவ அர்ஜுனுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு கட்சியை எப்படி கொண்டு போகணும், இந்த கட்சியில் என்ன மைனஸ் ப்ளஸ் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த அவருடைய முடிவுகள் எதையுமே அமல்படுத்த முடியல, செலவு மட்டும் அவர்கிட்ட பண்ணிக்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன முடிவை கூட ஆதவ அர்ஜுனா எடுக்க முடியலன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ எப்படி அங்கே ஒற்றுமை இருக்குது? இந்த 2 பேர் உட்காந்துட்டு எங்களை மீறி எதுவுமே நடக்கூடாது. அது பொதுச் செயலாளர் அவர் அப்படியே வாழ்ந்துட்டு பண்ணையார்னா தெரியுமா, அந்த பண்ணையார் அவர் தான். இவனா டெம்ப்ளேட் போட்டு விஜய் சொன்ன பண்ணையார் புஷி ஆனந்த் தான். ஏன்னா பண்ணையார் தனம்னு ஒன்று இருக்குது, மெட்டுமைத்தனம்னு. என்னென்னா நிலப்பரப்புத்துவ மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தினா பண்ணையார் தனம். நிலப்பரப்பு என்ன பேர், இன்னொரு பேர் பண்ணையார். மனப்பான்மைனா பண்ணையார் தனம். என்னென்னா என்னை மீறி எதுவும் நடக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னை கேட்காம ஒரு துரும்பு அசையக்கூடாது. 2வது நான் தான் எல்லா முடிவையும் எடுப்பேன். 3வது பெண்கள்னால் நான் இவர்கள் சொல்ல, புஷியானந்துக்கு சொல்ல, அந்த பண்ணையார் தனத்துக்கு சொல்கிறேன். பெண் அடிமைத்தன சிந்தனை இருக்கும், ஆணாதிக்க சிந்தனை இருக்கும். எந்தவித புது கருத்துக்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அறிவாலேயே யாராவது வந்துட்டா நம்ம இருப்பு போயிடுமோன்னு இது பண்ணுவாங்க. இதில் பாதிக்கு மேலே அவர்கிட்ட இருக்கு. ஒரு அம்மா ஆக்னஸ்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, தூத்துக்குடியில் நல்லா ஸ்பீடாக இருந்தாங்க. டிவிக்கா தூத்துக்குடினாலும் அந்த அம்மா ஃபோட்டோ அந்த இதாக இருக்கும். பயங்கரமாக தனக்கான ஒரு டீம் வச்சுக்கிட்டு நல்லா கட்சியை பூஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க எங்கே இருக்காங்க? நேற்று பாஸே கொடுக்கல. ஒரு வாரமாக அங்கே கடையாக கிடந்து அழுது போகிறேன்னு ஒன்றும் கிளம்புன்ட்டாப்ல. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்கிற ஆதவ அர்ஜுனுக்கு தெரியுமா? காளியம்மாள் உள்ளே வரன்னு எல்லாம் பேசணுன்னா அது சீமானுக்கு தகவல் போயிடுது. வேறு வழி இல்லாமல் சங்கடத்தோடு இருக்காங்க. அதுக்கு சரி சீமானுக்கு போட்டோம், என்ன பண்ணுறது, நம்ம தான் பேசிட்டோமே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வாசலே திறக்கலை, கடைசி வரைக்கும் திறக்கலை, வெறுத்து போய் உக்காந்துட்டு இருக்காங்க. இப்போ கூப்பிட்டா இவ்வளோ பண்ணுறவங்கள்ட்ட போய் சேர்றதா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பின்னாடியே வாங்க, எல்லா வசதியும் இருக்காங்க. திமுக பாருங்க எப்படி இப்போ பாருங்க, ராஜீவ்காந்தி எப்படி இருக்காங்க, அவர் இப்படி என்னங்க நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு அரசியல் கட்சியிலேருந்து விலகினவங்க உடனடியாக இன்னொரு அரசியல் கட்சியில் இணைஞ்சிடணும், இல்லாட்டி காணப்படுவாங்க. காதலும் கொள்கையும் உடனே சொல்லிடணும். ஐ லவ் யூன்னு சொல்ல தோணுச்சுன்னா உடனே போய் காலைல விடிய காலைல நின்று வாசல்லையாக நின்று, இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் லவ் யூ சொல்லிடணும். இல்லாட்டி எவனா ஒருத்தன் அன்றைக்கி மத்தியானம் தட்டிட்டு போயிடுவான். சரி, இப்போ இவங்க கட்சியை பொறுத்த வரைக்குமே இப்போ இந்த கொள்கை பரப்பு செயலாளர் பேசுகிறாரு, ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு, பொது செயலாளருக்கும் தலைவர்கிட்டையும் அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறன் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இதை தாண்டி இப்போ காலையில் அவர் சொன்ன ஒரு விமர்சனத்துக்கு சாயந்தரத்துக்குள்ள சீமான், அண்ணாமலை அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டாங்க. தம்பி வராரா, வந்துட்டு போட்டும், 2026 முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் எப்படி பெரியார் எப்படி கொள்கை தலைவரை ஏற்றுக்கிறார் அப்படின்னு கேள்வியும் வச்சாரு. அண்ணாமலை அவர்கள் எப்படி இருமொழி கொள்கை அப்படின்னு வச்சுட்டாரு. இவர் இதுக்கெல்லாம் பதில் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு 19 சொல்கிறாரு. இது சரின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு அரசியல் கட்சி இதை இவ்வளோ நாளாக இவ்வளோ நேரம் சொல்லலை, இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்தில் ஏன் பார்த்துருப்பேன், விஜய்னா நம்ம தான் உட்காந்து பேசுவோம், அவர் ஏன் வரக்கூடாதுன்னு பேசின பத்திரிகையாளர் நான் ஒரு ஆள். ரொம்ப பத்திரிகையாளர் முத்த பல பத்திரிகையாளர்னா சொன்னாங்கன்னா வரமாட்டார், விலக மாட்டார், வேலைக்கு ஆகாது அப்படின்னாங்க. அப்போல்லாம் நம்ம சொன்னது, ஏங்க அவர் ஒரு 1000 கோடி ரூபா பிஸ்னஸை விட்டுட்டு வராரு, ஏதோ மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு, வரும்போதே அணிகள் அமைக்கிறது மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வராரு, அவர் ஏன் வரக்கூடாது? அவர் வரட்டும், அவர் அரசியல் என்னன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இதுதான் நம்மலாம் பேசலாம். வந்தார், அவருடைய அரசியல் என்னன்னு பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறார். அப்போது அந்த அரசியல் சொல்கிறதில்ல, யாரையும் உள்ளே விட்றதில்ல, இரும்பு கேட்டு போட்டு பூட்டி வச்சுக்கிறாங்க. ஆஃபீஸுக்கு தான் பூட்டுனா கட்சிக்கும் பூட்டு. கட்சியில் புஷியானந்தை அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்ற மாதிரி புஷியின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னுது. அதேமாரி யாராவது எதாவது பண்ண பார்த்தா இவர் கூடயே இருக்காரு. இல்லை, தொண்டர்களை இப்போ கட்டுக்குள்ளே வைக்கிறது நல்ல பண்பு தானே. தொண்டர்களை கட்டுக்குள்ளே ஜெயலலிதா வச்சுருந்தாங்கல்ல, தொண்டர்களை, அமைச்சர்களை, மற்றவர்களை கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கல்ல. ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் எல்லாரும் பேசியிருந்தாங்கல்ல.
அந்த கட்சி இப்படி தான் இருந்ததா? எந்த அசைவமும் இல்லாமல் என்றைக்கோ ஒரு நாள் ஜெயலலிதா பேசுனாங்களா? டிஎம்கே ஒன்று வந்தால் ஒரு அமைச்சர் அறிக்கை விடுவார். ஒரு பிரச்சனைனா ஒரு போராட்டம் நடக்கும், ஒருத்தர் அமைச்சர் பேசுவார். பேசுறதுல வேணால் அவங்க இதாக இருக்குமே தவிர எல்லா இடத்துலையும் அது இயங்கிக்கிட்டு இருந்துச்சா இல்லையா? அப்போ இது கட்டுப்பாடா அது கட்டுப்பாடா? கட்டுப்பாடு வேறு, ஒடுக்கி உட்கார வைக்கிறது வேறு. நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு கிளாஸ் இருக்க, டிசிப்ளின் அது ஓகே. அதே நேரத்தில் உனக்கு பாடம் கொடுக்குறது மற்ற விஷயங்கள். இன்னொன்று, நீ வந்து ஒரு பாத்ரூம் போகிறேன்னா போய்ட்டு வாப்பான்னு சொல்லணும். பொய் சொல்கிறியா, நான் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுறது? வேறு ஒரு விஷயங்கள், 2 பசங்க கிளாஸுக்கு வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்குன்னா எப்படி எனக்காக வெளியில் நின்று பேசணும்னு என்ன பண்ண முடியும்? அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் என்னை நம்பி தான், அதான் அந்த பண்ணையார் தானே இல்லை, என்னை நம்பி தான் இருக்கணுன்றது வந்து கட்சியை நகர்த்தவே நகர்த்தாது. இன்றைக்கி இவர் போட்டிருக்க மாவட்ட செயலெல்லாம் ஒரு சின்ன அசைவு கூட இவரை மீறி செய்ய மாட்டான். அப்புறம் அவன்கிட்ட எப்படி சுய சிந்தனை வரும்? சுய சிந்தனை இல்லைன்னா புதிய சிந்தனை எப்படி பிறக்கும்? புதிய சிந்தனை பிறக்கலைன்னா புதிய களம் எப்படி அமையும்? புதிய களம் அமையலைன்னா உங்கள் கட்சி எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க? புரியுதா? எது இருந்தாலும் அந்த சந்தோஷ் சுப்ரமணியன் ஒரு படம் வந்துச்சு, சந்தோஷ் சுப்ரமணியன் தானே அந்த படம் பேர். அதில் பொண்ணு பார்க்க போனப்போ விஜயகுமார் பொண்ணை இவன் பார்ப்பாங்களா? அந்த பொண்ணு என்ன சொல்லும்? அப்பாட்ட கேட்டு, எங்கள் அப்பா சொன்னார் நீங்கள் நல்லா சட்டை போட்டிருக்கீங்க, எங்கள் அப்பா சொன்னார், இது என்ன எங்கள் அப்பாட்ட கேட்கணும். அந்த பொண்ணால் வாழ்க்கையில் ஏதாவது முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. நீங்கள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்றாங்களா, அது அதுக்கு தானே. நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய வளர்க்குறேன்னா அந்த குழந்தைக்கு என்னென்ன விஷயம்னு அது போய் பேசி பழகி அது தெரிஞ்சுக்கணும்னு வளர்க்கணும். எது இருந்தாலும் நம்மளை சார்ந்தே இருக்கணும்னா அந்த குழந்தை தைரியமாக வளருமா? நம்ம முதுகு பின்னாடி வந்து நின்றுக்கும். ஒரு விஷயம் கூட சுயமாக முடிவெடுக்க முடியாது. நீ வாழ்க்கையில் பலருடைய வீடுகளில் நம்ம அதை பார்க்குறோம். போய் பேசு அப்படின்னு சொல்லணும். என்ன போய் முட்டி மோது. நீ வந்து வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி ஒரு ரிப்போர்ட்டராக இது பண்ணுற, இதே வீட்டில் அம்மாஞ்சி ஆகிற பசங்க இருக்கானுங்கல்ல, வீட்டை விட்டு வெளியே போய் வீட்டுக்கு வந்துடுவோம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. 2 வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இந்த வாழ்க்கை போராட்ட வாழ்க்கையில் போராடி போகணுன்றப்போ போராட்ட அரசியல் காலத்தில் எப்படி இருக்கணும்? அவங்க மாவட்ட செயலாளர்கள் புஷி ஆனந்த் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்வோம். அவர் சேரை தூக்கிட்டு வரணும், நானும் சேரை தூக்கிட்டே நம்ம ஏன் தூக்கணும்? அதான் ஹோட்டல் ஊழியர் இருக்கானே, அவனை சொன்னால் அங்கே போய் அவர் 50 சேர் போடுப்பா உள்ளகன்னா அவன் தூக்க போகிறான். இங்கே இவரே தூக்கின்னு போகிறாரு, அவங்க கூட அவன் எல்லாம் தூக்கின்னு போகிறான். தூக்கல்னா சிக்கலாகிடும்ல. தெரியுதா இந்த மனப்பான்மை? இதுதான் சிக்கல். சரி, இதெல்லாம் பண்ணுறீங்க, வேகம் காட்டுறீங்களா? அவர் சொன்னார் அந்த கரேஜ், அநீதியை கண்டு பொங்குவது, அது மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிலேயே நீங்கள் பொங்கலாம் நாங்கள் பார்த்தோம். அப்போ அதுதான் பிரச்சனை. இது எல்லாமே எதுனா கசப்பு வருது. நம்ம அதான் இப்போ ஒரு 2 மாத இடைவெளியில் ஒரு மாநாடு போடுறாரு, அந்த மாநாட்டில் பேசுறது மட்டும்தான் அவருடைய கருத்தாக இருக்குது. இது வந்து உள்ளரங்க கூட்டம்னு சொல்லுவோம். பெரிய ஒரு இது கிடையாது, ஒரு சும்மா லைட்டாக அப்படி பூ சேர்த்து விட்டு அந்த பார்த்து போட்டு இதை ஒரு ஆடியோ இது மாதிரி தானே, லான்ச் மாதிரி, ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி தான். அவ்வளோதான். அதை தாண்டி என்ன இருக்குது? நீங்கள் என்ன மக்களுக்கு என்ன சொன்னீங்க? விஜய் மக்களுக்கு என்ன சொன்னார்? யாரோ எங்கேயோ எப்படியோ அப்படின்னா அந்த பேச்சில் ஏதாவது லீடு இருக்கா? இப்போ நான்லாம் பத்திரிகையாளர், ஒரு பேட்டி போனோன்னா அதில் 4 லீடு இருக்கும். இப்போ பிகே பேசுனதில் எத்தனை லீடு இருந்தது தெரியுமா? நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க, நான் வந்து தமிழில் பேசுகிறேன்னு ஒரு லீடு, 3C ஒரு லீடு. நான் சொன்னல அந்த 3C ஒரு லீடு. விஜய் தமிழகத்தின் நம்பிக்கை தலைவர்னு சொல்கிறாரு, அது ஒரு லீடு. அப்போ மற்ற கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க, இவர் ஏன் வேறுபட்டு இருக்கார், இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு சில சொல்கிறாரு, அது லீடு. ஆனால் அது எல்லாமே அவங்களுக்கு பூஸ்ட் ஏற்றுறதுன்னு தவிர பிகே வந்ததுக்கே அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாப்புல. இப்போ பிகே என்ன வகையில் இவங்களுக்கு ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் சொல்லலை. ஒரு கன்சல்டன்ட்ன்ற மாதிரி தான் அவர் பேசிட்டு போயிட்டார். ஆதவ் அர்ஜுனா பேசினார். வழக்கமாக அவரும் கொஞ்சம் பெருசாக பேசுவார், நல்லா பேசுவார். அவரும் இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டார். மன்னர் ஆட்சி, வாரிசு அரசியல், ஊழல் முறைகேடு, இப்படி போய் மாட்டிக்கிட்டார். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒன்று விஜய் பூஸ்ட் ஏற்றணும், இந்த புது அரசியல் எல்லாம் பேசணும், மக்களுக்கு ரீச் ஆகணும் விஜய் பேசுனது, இல்லை ஆதவ் பண்ணணும், இல்லை இது புஷி ஆனந்த் பண்ணணும், இல்லை வெங்கட்ராமன் பண்ணணும், இல்லை தாகிரா பண்ணணும், இல்லை ராஜசேகர் பண்ணணும், யாராவது ஒருத்தர் பண்ணணும். யாருமே பண்ணலன்னு என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் ஒரு உள்ளரங்க கூட்டமாக உங்களுக்கு இருக்கிற ஆட்களுக்கும் வழக்கமாக சொல்கிற அந்த வசனங்களும் போகிறதுன்றது வந்து கூட்டம் கிடையாது. கூட்டத்தை மினிட்ஸ் பண்ணாங்களான்னு கூட தெரியாது. அதெல்லாம் கூட்டத்துடைய தன்மைகள். அதனால் இது வந்து ஒரு வழக்கமான ஒரு கூட்டன்ற மாதிரி இருந்தால் ஒரு அதை தாண்டி பெருசாக ஒன்றும் புது மெசேஜை தமிழக மக்களுக்கு சொல்வதோ அல்லது திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் வகையில் அந்த பேச்சுகளோ பெருசாக இல்லை. லைட்டாக பேசியிருக்கீங்க, அவங்க அதுக்கு லைட்டாக 4
இதுக்கெல்லாம் நம்மளாம் பதில் சொல்ல தேவையில்ல. நீங்கள் பேசுகிற பேச்சு அடிக்கிற அடி 4 மினிஸ்ட்ரு சீனியர் மினிஸ்ட்ரு உங்களுக்கு அறிக்கையாக பதில் சொல்லணும். விட்டா ஸ்டாலினும் பதில் சொல்லணும். அந்த மாதிரிலாம் இருக்கணும் ஸ்பீச்சு இல்லையே. அதான் பிரச்சனை. இது எப்போ சரியாகும்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இவங்களுக்கு நம்ம மேலே கோவம்ன்ற டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. இது விமர்சனம், கசப்பு மருந்து. சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டா சரியாகும். இந்த விமர்சனம் இல்லைங்க நாங்கள் அப்படி தாங்க அப்படின்னா அப்படி தான் இருப்பீங்க. உங்களை தவறாக வழிகாட்டுகிறார்கள்னு சொல்கிறோம் நாங்கள். ஒரு கட்சி அமைப்புக்கான செட்டப்பே இல்லை. சிக்கல் இளைஞர்கள் இருக்கணும், கரெக்டு. ஆனால் இளைஞர்கள் வழிகாட்டக்கூட ஒரு தலைவர்களோடு சேர்ந்த இளைஞர்களாக இருக்கணும். இயலாதவர்கள் இல்லாதவர்கள் இருக்கணும். அதே சமயத்தில் கட்சி எளிமையாக இருக்கணும். கட்சி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இயலாதவன்னா நீங்கள் விஜய் பேசும்பொழுதே அவருக்கு அந்த இதெல்லாம் போயிருக்காதா? பெரிய கிரேனில் கொண்டு வந்து பூவை கொட்டுறது, அலப்பறை பண்ணுறது, ஆள் உயர மாலை இல்லை மலை உயர மாலை போடுறது, இது எல்லாமே என்ன தன்மை? இதெல்லாம் நம்ம கட் பண்ணணும்னு சொல்ல வேணாம். அவர்களே கூட்டுறது கட் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம். நம்ம மாவட்ட செயலாளர்கள் இப்படி இருக்கக்கூடாது, எடுத்துக்காட்டாக இருக்கணும். ப்ரெஸ்ஸை பாரு, மாவட்ட செயலாளர் வந்துட்டல, அந்த மாவட்டத்தில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கூப்பிடு, எங்கள் மாவட்டத்தில் இது பண்ணுவோம், இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, கனிமவள பிரச்சனை இருக்குது, அமைச்சர் இந்த வேலை பண்ணுறாரு பண்ணுறாரு, எல்லா டீட்டெயில் பண்ணுறாங்க. விஜய் கட்சியில் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸு டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு மாவட்ட பிரச்சனையும் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வெளியில் தெரியுறாங்களா? தெரிய மாட்டாங்க. ஏன்னா புசியானது பிடிக்காது. அப்போ இந்த மாதிரி நல்ல சக்தி இருக்குது, இளைஞர் சக்தி இருக்குது, வேறு லெவலு. ஆனால் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் மாவட்டந்தோறும் பிரச்சனைகளை கையில் எடுங்கப்பா, அதை ஆதாரபூர்வமான விஷயங்களை நீங்கள் பேட்டியாக கொடுங்க, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அனுப்புங்க, இது பண்ணுங்கள். இவர் கோஆர்டினேட்டர் உனக்கு இந்த ஒரு 5 மத்திய மண்டலமா வெங்கட்ராமன், தெற்கு மண்டலமா இவர் ராஜசேகர், மேற்கு மண்டலமா அவங்க தகிரா பார்த்துக்குவாங்க. இப்படி பிரித்து விட்டு ஒரு கோஆர்டினேஷன், பிரச்சனையில் கையில் எடுங்க, எல்லாம் பண்ணுங்க. பூத் கமிட்டிக்கு ஆள் தேடுறது கூட மாவட்ட செயலாளர்களே கொடுத்துட்ற மாதிரி தான் போகுது. அது பெருசாக ஒன்றும் இது ஆகாது. அது ஒரு ப்ராசஸ், வேறு வகையான ப்ராசஸ். அதனால் இன்னும் இவங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த நேற்று கூட்டத்தை பார்க்க முடியும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி, வணக்கம்.